இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிகவரி ஆஃப் பொசிஷன். அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியோட பொசிஷனை, ஒரு ஆக்கிரமிப்பு ஒன்று நடந்திருக்கு, அந்த ஆக்கிரமிப்பாளர்கிட்டேருந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட பொசிஷனை மீட்டு எடுக்கிறது சம்மந்தமாக ஒரு முக்கியமான ஒரு கேஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 1970 நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று. அதாவது ரெண்டு தனித்தனி கேஸ் அப்பீல்ஸை வந்து சேர்த்து ஒரே ஒரு காமன் கொஸ்டினை டிசைட் பண்ண ஒரு முக்கியமான கேஸ் ரிகவரி ஆஃப் பொசிஷனுக்கு சம்மந்தமாக. அதாவது ஒரு ஆக்கிரமிப்பாளர் ஒரு இடத்துல வந்து ஒரு பொசிஷன் அவர்கிட்டேருந்து ஒரு பொசிஷன் மீட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை நேரிட்டதுன்னா அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி இன்ஜெக்ஷன் கேட்க முடியுமா, இல்லைன்னா அவர்கிட்டேருந்து நஷ்டஈடு வாங்கி கொடுக்க முடியுமா, காம்பன்சேஷன் வாங்கி கொடுக்க முடியுமான்றதான் இந்த கேஸில் நடந்த ஒரு கொஸ்டின்ஸு. அதாவது பல வருஷங்கள் கழிச்சு ஆக்கிரமிப்பு நடந்து போச்சு, பல வருஷங்கள் கழிச்சு அதை வந்து ரிமூவ் பண்ண சொல்லி ஒரு கேஸ் ஒன்று நடக்கிறதுனா அவங்ககிட்டேருந்து காம்பன்சேஷன் மட்டும்தான் வாங்க முடியுமா, இல்லை நஷ்டஈடு இல்லாமல் அந்த ஆக்கிரமிப்பை ரிமூவ் பண்ண சொல்லி கேட்குறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான கேஸை 1970 நடந்தது. ஆனரபிள் ஜஸ்டிஸ் MM இஸ்மாயில் ஓட ஜட்ஜ்மெண்ட் இது. இதை இன்னைக்கு நம்ம பார்ப்போம். இந்த கேஸோட பேர் போடி ரெட்டி வர்சஸ் அப்பு கவுண்டன். ஜூலை 2, 1970 அன்னைக்கு தீர்ப்பாகப்பட்ட ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட். இது ரெண்டு தனித்தனி கேசஸை ஒரு காமன் கொஸ்டினாக எடுத்துக்கிட்டு நடத்தப்பட்ட ஒரு மேல்முறையீடு, ஒரு அப்பீல். இது முதல் கேஸோட ஃபேக்ட்ஸ் என்னென்னா, இது வந்து முதல் கேஸோட பேக்ரவுண்ட் வந்து சேலமில் நடக்குது. என்னென்னா, நார்த்து சவுத்து ரெண்டும் அட்ஜசன்ட் பிளாட் ஓனர், லேண்ட் ஓனர்ஸ் இருக்காங்க. அது நடுவில் வந்து ஒரு ஸ்டோன் ரிட்ஜ், ஒரு கல்லில் பட்ட ஒரு மார்க் பண்ணியிருக்கு, அது பவுண்ட்ரி இதுதான் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்கு. ஜூன் 1962 ஜூன் மாதம் வந்து என்ன பண்ணிடுறாரு, ஒருத்தர் வந்து அந்த ஸ்டோன் ரிட்ஜை வந்து மூவ் பண்ணிடுறாரு. ஒரு 1.5 சென்ட் ஆக்கிரமிப்பு பண்ணுற மாதிரி முன்பக்கமாக நடத்திடுறாரு, வடக்கு பக்கமாக நடத்திடுறாரு. ஸோ ஒரு 1.5 சென்ட்டை வந்து வளைச்சி போட்டுறாரு, ஆக்கிரமிப்பு நடந்துடுறது. ஸோ இந்த ஆக்கிரமிப்பு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஆப்போசிட் பார்ட்டி அந்த இடத்தோட ஓனர் பாதிக்கப்பட்டவர் என்ன பண்ணுறாருன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மனு ஒன்று எழுதி போட்டு ரெவென்யூ அத்தாரிட்டிஸ் வந்து அளக்க செய்கிறார். அவங்க வந்து அளந்து பார்த்தோடனே ஆமாம் 1.5 சென்ட்டுக்கு ஆக்கிரமிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணோடனே அவன் நேரடியாக சொல்லி பார்த்துருக்காரு இந்த ஆக்கிரமிப்பை ரிமூவ் பண்ண சொல்லி. அவங்க ரிமூவ் பண்ணல. டிஸ்ட்ரிக்ட் முன்சிஃப் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. இந்த முன்சிஃப் கோர்ட்டில் நடந்த கேஸு ஆக்கிரமிப்பு இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த ஆக்கிரமிப்பை ரிமூவ் பண்ண சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன் டு ரிமூவ் தி என்க்ரோச்மெண்ட், அது ஒன்று. அந்த ஸ்டோன் ரீஃபெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லி ஒரு மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன் ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸோ இது நடந்ததுக்கு இதுக்கு மேலே வந்து சப்கோர்ட்டில் வந்து அப்பீல் ஃபைல் பண்ணுறாரு ஆக்கிரமிப்பு பண்ணுறவர். அதாவது அந்த கேஸில் வந்து எதிர்த்தரப்பினர் பிரதிவாதி வந்து சப்கோர்ட்டில் வந்து அப்பீல் ஃபைல் பண்ணுறாரு இந்த டிஸ்ட்ரிக்ட் முன்சிஃப் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் மேலே. சப்கோர்ட் அப்பீலில் இந்த ஆக்கிரமிப்பு இருந்ததுன்றது கன்ஃபார்ம்டு. இந்த 1.5 சென்ட்டுக்கு அவருக்கு தான் டைட்டில் இருக்குது, அதாவது வாதிக்கு தான் டைட்டில் இருக்குன்றது கன்ஃபார்ம்டு. அதை எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை. டிஸ்ட்ரிக்ட் முன்சிஃப் கொடுத்த தீர்ப்பு முழுக்க நியாயப்படுத்த வேண்டியது, நியாயப்பட்டது, நியாயமானது அப்படின்னு சொல்லியும் முடிவு பண்ணியாச்சு. ஆனால் அதே சமயத்தில் இந்த இடம் வந்து 1.5 சென்ட் லேண்டு தான். அந்த இடத்துல எந்த விதமான விளைச்சலோ இல்லை ஒரு பயிர் விளைச்சலோ எதுவுமே இருக்காது. வெறும் ஒரு பாறையான ஒரு பாறை இருக்கக்கூடிய ஒரு நிலம் தான் இது. ஸோ இந்த 1.5 சென்ட் லேண்டை ஆக்கிரமிப்பு பண்ணுறாருன்றதுனால அதை மீட்டு எடுக்கிறதுனால இன்னும் மேற்கொண்டு கஷ்டங்கள், இன்கன்வீனியன்ஸ் தான் காசு ஆகும் எதிர்த்தரப்பினருக்கு. அதனால ஒரு 100 ரூபாய் அப்போ இருந்த வேல்யூவில் 1962 நடந்த கேஸ் இது அப்படின்னு வச்சுக்கோங்க. 100 ரூபாய் வந்து அப்போது ஜாஸ்தி, ஒரு சைஸபிள் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டு. அதனால இதுக்கு ஒரு 100 ரூபாய் நீங்கள் காம்பன்சேஷன் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று சப்கோர்ட்டில் பாஸ் பண்ணாங்க. அதை வந்து திரும்பி கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது, பொசிஷனை திரும்பி ஹேண்ட் ஓவர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இந்த 1.5 சென்ட் லேண்டுக்கு ஒரு காம்பன்சேஷனாக நஷ்டஈடாக 100 ரூபாய் பணத்தை கொடுத்துருங்க அவருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர்ஸ் ஒன்று பாஸ் பண்ணிட்டாங்க. இந்த 100 ரூபாய் காம்பன்சேஷன் கொடுத்த ஆர்டர்ஸ் மேலே இவர் வந்து அப்பீல் ஃபைல் பண்ணுறாரு, ஒரிஜினல் வாதி வந்து அப்பீல் ஃபைல் பண்ணுறாரு. ஸோ இது வந்து ஒரு கேஸ், ஃபேக்ட்ஸ் கேஸு. இது வந்து சேலத்தில் நடந்த ஒரு சில கேஸ், ஒரு கேஸோட ஃபேக்ட்ஸு. அப்படியே திருச்சி டிஸ்ட்ரிக்டில் நடந்த இன்னொரு கேஸோட ஃபேக்ட்ஸை நம்ம இப்போ பார்ப்போம். இதில் என்னென்னா, ஒரு லேண்ட் இருக்குது 1957 ஒரு பஞ்சாயத்தோட லேண்டுன்னு சொல்லி ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணி ஒரு பப்ளிக் லெட்டர்னு ஒன்று கட்டுறாங்க ஒருத்தரோட லேண்டில். இவர் வந்து 1957 பஞ்சாயத்தே கட்டியிருக்கச்சே அது கொஞ்சம் அப்ஜெக்ட் பண்ணி பார்க்குறாரு. 1962 தான்
இவர் வந்து அதை ரிமூவ் பண்ண சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. 1962ல் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் கொடுக்குறாரு. நோட்டீஸ்க்கு சரியான ஒரு பதில் வராத காரணத்தினால 1962 நவம்பரில் வந்து அந்த ஆக்கிரமிப்பை ரிமூவ் பண்ண சொல்லி அந்த லெட்டரை வந்து ரிமூவ் பண்ணி வேறு இடத்துல வைக்க சொல்லி அவர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. இது இவரோட லேண்டு அப்படின்னு சொல்லி. ஆரம்பத்தில் வந்து அவரோட லேண்ட் இல்லை, இது பஞ்சாயத்தோட லேண்டு, கவர்மெண்ட் லேண்டு, இத்தனை நாள் நீங்கள் வச்சுருந்தீங்க, இப்போ பஞ்சாயத்து வந்து லெட்டர் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் முன்சிஃபில் தீர்ப்பாச்சு. அது மேலே இவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் அப்பீல் ஃபைல் பண்ணார். திருச்சி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இந்த அப்பீல் நடக்கும்போது திருச்சி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இந்த அதாவது வாதியோட நிலம்தான்றது எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. டைட்டில் டாக்குமெண்ட்ஸ்லாம் காமிச்சிட்டாரு. இதுலேருந்து வாதியோட நிலத்துல தான் ஆக்கிரமிப்பு தான் நடந்திருக்குன்றது திட்டவட்டமாக தெரியறதுன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் 5 வருஷம் ஆச்சு இடைப்பட்ட காலம். 1957 கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்து முடிச்சாச்சு. 5 வருஷம் கழிச்சு இவர் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. இந்த ஒரு டிலே அண்ட் லேச்சஸ் இருக்குது, அதாவது தவிர்த்திருக்கக்கூடிய ஒரு தாமதம் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ இந்த டிலே அண்ட் லேச்சஸை வந்து கன்சிடர் பண்ணும்போது இந்த 5 வருஷம் கழிச்சு இவர் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காருன்றதை நம்ம கன்சிடர் பண்ணும்போது அவர் வந்து திரும்பி அந்த இடத்தோட பொசிஷன் கேட்குறது சரி கிடையாது, நியாயம் கிடையாது. 500 ரூபாய் நஷ்டஈடு கொடுக்க சொல்லி பஞ்சாயத்துக்கு மேலே ஒரு ஆர்டர்ஸ் ஒன்று டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நஷ்டஈடு காம்பன்சேஷன் கேட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணதுலேருந்து இவர் வந்து திருச்சியில் பாதிக்கப்பட்டவர் இந்த வாதி வந்து ஹைகோர்ட்டில் வந்து அப்பீல் ஃபைல் மேல்முறையீடு ஃபைல் பண்ணுறாரு. ஸோ இந்த 2 கேஸ் இருக்குது, 2 செகண்ட் அப்பீல் இருக்குது. ரெண்டுத்துக்கும் காமன் கொஸ்டின் என்னென்னா, ஆக்கிரமிப்பை நியாயப்படுத்தும் விதமாக நஷ்டஈடு ஆர்டர் பண்ணுறது சரியா இல்லை அந்த காலவரைமுறைக்குள்ளே அந்த லிமிட்டேஷனுக்குள்ளே ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணப்பட்டதே ஆனால் அவங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்காம அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி ஒரு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுறது சரியா? இதுதான் ஒரு கொஸ்டின், ஒரு லீகல் கொஸ்டின் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் முன்னாடி வந்தது. ஆனரபிள் ஜஸ்டிஸ் MM இஸ்மாயிலோட ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பு. ஏன்னா நிறைய ஒரு பிரைவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட்ஸு, நிறைய க்ரௌன் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ஸு, நிறைய மெட்ராஸ் ஹைகோர்ட்டு, ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட், பாம்பே ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ஸு அதெல்லாம் கன்சிடர் பண்ணி நிறைய கோணங்களில் அனலைஸ் பண்ணி கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு. இதனோட க்ரக்ஸ் மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆனால் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. இந்த ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்டில் ரிகவரி ஆஃப் பொசிஷன் சூட்ஸை சம்மந்தப்பட இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட். இந்த பக்கம் 2 கேஸோட வாதி தரப்பினர்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ஷன் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, டைட்டில் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு, நாங்கள் தான் ஓனர்ன்றதை எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. கேஸை ஃபைல் பண்ணது இந்த 12 வருஷம் காலவரைமுறைக்குள்ளே தான். 12 வருஷம் டைம் இருக்குது ரிகவரி ஆஃப் பொசிஷனுக்கு சூட் ஃபைல் பண்ணுறதுக்கு. அந்த 12 வருஷத்துக்குள்ளே தான் நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 12 வருஷத்துக்குள்ளே நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம், நாங்கள் தான் ஓனன்றது திட்டவட்டமாக தெரியுது, அதை நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்படி இருக்கும்போது அந்த ஆக்கிரமிப்பை ரிமூவ் பண்ணி அந்த லேண்டை ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் கோ ஆன்டியோட கொடுக்கறது தான் நியாயம். அதை விட்டுட்டு ஆக்கிரமிப்பாளருக்கு சாதகமாக அந்த லேண்டுக்கு ஒரு நஷ்டஈடை ஒன்று அரைவ் பண்ணி கோர்ட்டே கொடுக்க சொல்கிறது வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்களோட வாதிகளோட வாதம். அப்பீல் ஃபைல் பண்ணியிருக்கிறவங்க 2 கேஸ்லேயும் அப்பீல் ஃபைல் பண்ணியிருக்கிறவங்க பாதிக்கப்பட்டவங்க வாதிகள் தான், அவங்களோட வாதம். இந்த சைடோட வாதம் என்னென்னா, இந்த ஆக்கிரமிப்பை ரிமூவ் பண்ண சொல்லி கொடுக்குற தீர்ப்புக்கு பேர் மேண்டட்டரி இன்ஜங்ஷன் பேர். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இன்ஜங்ஷன் என்ன, தடை உத்தரவு. தடை உத்தரவில் 2 வகை இருக்குது. தடுக்கக்கூடிய தடை உத்தரவு, இல்லை ஒன்றுத்தை ஒரு காரியத்தை செய்ய சொல்லி ஒரு டைரக்ஷன்ஸ் வரக்கூடிய தடை உத்தரவு, ப்ரோஹிபிட்டரி இன்ஜெக்ஷன், மேண்டட்டரி இன்ஜெக்ஷன் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி இந்த ஆக்கிரமிப்பை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கப்படுற தீர்ப்புக்கு பேர் மேண்டட்டரி இன்ஜெக்ஷன் அப்படின்றது பேர். ஆனால் மேண்டட்டரி இன்ஜெக்ஷன்றது தனிப்பட்ட முறையில் ஒரு கேஸில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா எதிர்த்தரப்பினருக்கு ஒரு லீகல் ஆப்ளிகேஷன் அதை ரிமூவ் பண்ண சொல்லி இருக்கணும். இப்போ அந்த லீகல் ஆப்ளிகேஷன் தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் சொத்தில் நான் வந்து ஒரு கட்டடம் ஒன்று எழுப்பிட்டேன், அந்த கட்டடத்தை ரிமூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆப்ளிகேஷன் இருக்குதுன்னு சொல்லி எந்த சட்டத்தில் இருக்குன்றது ஒரு விஷயம். நான் இன்னொருத்தர் இடத்துல போயிட்டேன், நான் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டேன், நான் கட்டடத்தையும் எழுப்பிட்டேன், அந்த கட்டடத்தை ரிமூவ் பண்ண சொல்லி ஒரு லீகல் ஆப்ளிகேஷன் இருக்குதுன்னு சொல்லி. ஏன்னா ஒரு காரியத்தை செய்ய சொல்லி ஒரு ஆப்ளிகேஷன் தனிப்பட்ட முறையில் சட்டத்தில் எங்கே விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. அந்த ஆப்ளிகேஷன் இருந்தால் நீங்கள் ரிமூவ் பண்ண சொல்கிறது நியாயம். ஆப்ளிகேஷன்றது இல்லைன்னா ஒன்று நீங்கள் ரிமூவ் பண்ண சொல்லலாம், இல்லை நஷ்டஈடு கொடுக்கலாம். சரி, நஷ்டஈடு கொடுக்க சொல்லி கேட்குறதுக்கு அவங்க சைடு இருக்கிற ஒரு குறைபாடுகள், அதாவது லேட்டாக ஃபைல் பண்ணுது,
அப்படி இல்லைன்னா ரிமூவ் பண்ணாததுனால அவங்களுக்கு ஏற்படுற நஷ்டத்தை விட ரிமூவ் பண்ணுறதுனால எனக்கு ஏற்படுற நஷ்டம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் அப்படின்றது பேர் இதுக்கு. அதாவது அந்த ஆக்கிரமிப்பை ரிமூவ் பண்ணுறதுனால எனக்கு ஏற்படுற நஷ்டம் வந்து ஆக்கிரமிப்பை ரிமூவ் பண்ணாததுனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை விட எனக்கு ஏற்படுற நஷ்டம் வந்து ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நான் அவங்களுக்கு எதனா ஒரு நஷ்ட ஈடு கொடுத்து முடிக்கிறதுல எந்த விதமான தப்பும் இல்லை. ஏன்னா சட்ட ரீதியாக நான் இதை ரிமூவ் பண்ணணுன்றது தனிப்பட்ட முறையில் ஒரு சட்டம் கிடையாது. ரிகவரி ஆஃப் பொசிஷன் ஆக்ட்னே எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆக்கிரமிப்புகள் சம்மந்தமாக ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு லீகல் ஆப்ளிகேஷன் எங்கள் மேலே இல்லைன்றதுனால மேண்டட்டரி இன்ஜங்ஷன் கொடுக்கறது சரி கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்க தரப்பினரோட வாதம். அது மட்டும் இல்லாமல் 2 கேஸ்லையும் அவங்க கேட்டது அந்த உடைமையை மீட்டு கொடுக்கறதுக்கு தான். அது மேலே இருக்கிற ஆக்கிரமிப்புகளை ரிமூவ் பண்ண சொல்லி அவங்க எந்த விதமான கேஸ்லையும் ரிலீஃப் கேட்கல அப்படின்றது ஒரு அடிஷ்னல் ஒரு வாதமாக ஒரு 2-3 இடத்துல வந்திருக்கு. அதே மாதிரி இந்த 2வது கேஸில் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் கேஸில் 5 வருஷம் தாமதம் இருக்குது அவங்க பக்கத்துலேருந்து அப்படின்னு சொல்லி இவங்க சைட்லேருந்து ஒரு வாதம் ஒன்று இருக்குது. 5 வருஷம் தாமதம் இருந்தது, அதனால அவங்க இந்த ஆக்கிரமிப்பு இருக்கோ இல்லையோ அதை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த அவங்க திரும்பி மறுக்க முடியாது, மறுக்கிறது சரி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு வாதமும் ஒன்று முன் வச்சாங்க. ஸோ இந்த 2 தரப்பினரோட வாதத்தையும் பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு. ஃபர்ஸ்ட்டு லேச்சஸ் அண்ட் அக்வைசன்ஸ், அதாவது டிலே ஒன்று இருக்குது, அந்த தாமதம் தவிர்த்திருக்கக்கூடிய ஒரு தாமதம், அந்த தாமதத்தினால அதை ஆக்கிரமிப்பாக அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு அனுமானம், அதுதான் லேச்சஸ், டிலே லேச்சஸ் அண்ட் அக்வைசன்ஸ் அப்படின்றது பேர். ஸோ இந்த டிலே லேச்சஸ் அண்ட் அக்வைசன்ஸ் இந்த 2வது கேஸில் 5 வருஷம் தாமதமாக அவங்க கேஸ் ஃபைல் பண்ணாங்கன்றது ஒரு காலவரம்பிற்குள்ளே ஃபைல் பண்ண கேஸுக்கு அப்ளிகபிளாக இருக்காது. அதாவது இந்த 12 வருஷம் கால அவகாசத்துக்குள்ள ஒரு கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்குன்னா அதுக்கு இது அப்ளிகபிளாக இருக்காது, இந்த பிரின்சிபல் அப்ளிகபிள் கிடையாதுன்னு சொல்லி முதல்ல ஒரு தீர்ப்பு ஒன்று வந்திருக்கு. ஸோ இந்த 2வது கேஸை பொறுத்த வரைக்கும் அப்பீல் அலோவ். 2வது விஷயம், ஒரு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு சாதகமாக ஒரு ஜட்மெண்ட் ஒன்று வந்தது, அதாவது நீங்கள் நஷ்டஈடு கொடுத்தா போதும்னு சொல்லி ஒரு ஜட்மெண்ட் வந்ததுன்னா அவங்க செஞ்ச ஆக்கிரமிப்பை கோர்ட்டே சாங்டிஃபை பண்ணுற மாதிரி ஆகிடும். அதை வந்து அனுமதிக்க முடியாது, எக்காரணத்தை கொண்டு அனுமதிக்க முடியாது. ஆனால் இதே ஆக்கிரமிப்பாக இல்லாமல் ஒரு பர்டிகுலர் ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனாக மட்டும் இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே நம்ம ஈஸ்ட்மெண்ட்ரி ரைட்டை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த ஈஸ்ட்மெண்ட்ரி ரைட்டில் ஒரு வெளிச்சத்தையோ இல்லை காற்றையோ தடுக்கிற மாதிரி ஒரு கட்டிடத்தை ஒன்று எழுப்பியிருக்காங்க அப்படின்னா அதனால எதிர்த்தரப்பினருக்கு ஒரு நஷ்டம் வந்து அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ரிமூவ் பண்ண சொல்லி கம்பல்சரியாக சொல்கிற மேண்டட்டரி இன்ஜெக்ஷன் அப்ளிகபிளாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த பர்டிகுலர் கேஸில் நேரடி ஆக்கிரமிப்பு ஒன்று இருக்குன்னா அதை வந்து எந்த சூழ்நிலையிலையும் கோர்ட்டு ஆதரிக்கும்படியான ஒரு தீர்ப்பு வரக்கூடாது. அதனால இந்த நஷ்டஈடு கொடுக்க சொல்லி ஃபைல் கொடுக்கப்பட்ட 2 தீர்ப்பும் சரி கிடையாது, அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் கேஸில் மெட்ராஸ் ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு பிரசிடென்ஷியல் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு கேஸ். அதாவது இந்த கேஸ் அடிப்படையாக வச்சு மேற்கோள் காமிச்சு நிறைய கேசஸ்க்கு வந்து நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து டைவர்ட் பண்ண முடியும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், ரிலை பண்ண முடியும் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அதனால ரிகவரி ஆஃப் பொசிஷன் சம்மந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான பிரின்சிபல்ஸ் இருக்கக்கூடிய கேஸு இது.